ஒரு சூப்பரான சிக்கன் லால் மாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராஜஸ்தானிஸோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷான இந்த லால் மாஸ் ரெசிபி செய்கிறதுக்கு தயிர் கூட ஹாட் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி தான் செய்வாங்களாம். இது 7th 8th சென்ச்சுரிஸ்லேயே உதய்பூர் அண்ட் ஜோத்பூர் பகுதிகளில் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த சூப்பரான சிக்கன் லால் மாஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் காஷ்மீரி மிளகாய் 4 எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கட் பண்ண ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த காஷ்மீரி மிளகாய் தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்தோட லெவல் பொறுத்து, ஸ்பைஸ் லெவல் பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை மூடி போட்டு ஒரு 5 minutes குக் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கலந்துக்கலாம். இப்போது 1 கப் தயிரில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், க்ரஷ் பண்ண கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு குக் பண்ணுங்கள். சிக்கன் நல்லா குக் ஆகி கிரேவி நல்லா சுண்டினதுக்கப்புறமா நான் ஹீட் பண்ண ஒரு சார்கோலில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் ஏறட்டும். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் லால் மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.